ஒரு ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக பார்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டர் என்ன ஈகேட் வந்து ஈகேட்டில் வாங்கின இந்த ப்ரொஜெக்ட் வந்து 2018 வாங்கினது சரிங்களா. வாங்கி வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளே நல்லா உங்களுக்கு லென்ஸு உள்ளே வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் டஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வயசாக ஆக நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ ப்ரொஜெக்டர் இன்னுமுமே ஒர்க் ஆகிட்டு வருது. இது எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ப்ரொஜெக்டர் வந்து லாங் லைஃப் வராது அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு அவுட்புட் சரிங்களா. நான் ஒரு 4.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா ஓடிட்டுருக்கு. சின்ன சின்ன அங்கங்கே டஸ்ட்டு இருக்குது, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இன்னமும் வந்து இது இன்னும் சூப்பராக ஓடும். ஸோ இப்போ ப்ரொஜெக்டர் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பவர் கொடுக்குற அந்த பட்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சப்ளை வந்து உங்களுக்கு வருது. ஸோ பேசிக்காக மெயின் ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுதான். அதாவது பவர் கொடுக்குற இந்த இங்கே பாருங்கள் இங்கே வந்து எல்இடி லைட் சோர்ஸ் இருக்குது. இந்த எல்இடி லைட் சோர்ஸ்க்கு பவர் கொடுக்குற பவர் கொடுக்குற இது டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதோட கண்ட்ரோல் யூனிட் இது தான். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஸோ இங்கே இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து உங்களுக்கு இது முன்னாடி வந்து டஸ்ட் ஃபில்டர் இருந்துச்சு. ஸோ டஸ்ட் ஃபில்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே வந்து நம்ம ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேனு. ஸோ பேசிக்காக நம்ம எல்இடி லைட் சோர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ பவர் கன்சியூம் பண்ணி உங்களுக்கு இந்த எல்இடியில் வந்து நிறைய ஹீட்டு வந்து டிசிபேட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபேன் வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து அது வந்து பவரை இழுத்து நமக்கு லைட்டு வந்து கொடுக்கும். இந்த லைட்டு தான் இங்கே இருக்க பாருங்கள் இந்த இடம். ஸோ இந்த லைட்டு தான் வந்து உள்ளே ஃபுல்லாக ஃப்ரெஸ்னல் லென்ஸ்னு இங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஸ்னல் லென்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஸ்னல் லென்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஸ்னல் லென்ஸ். இந்த சைடு உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து லென்ஸு, இதுதான் லென்ஸு. இது நான் இப்போ டச் பண்ணுறது தான். ஸோ இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸு. ஸோ அந்த லைட் வந்து இது வழியாக வந்து இது வந்து இந்த லென்ஸுக்கான இந்த சைடு வந்து ஆங்கிள் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த லைட் சோர்ஸை பட்டு இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸ்லேருந்து இங்கே வந்து மிரர் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிரர் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரெஸ்னல் லென்ஸ் வந்து மாறும். ஸோ பின்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அங்கே பாருங்கள், கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் +or- 15 டிகிரிக்கே இப்படி. ஸோ அப்போ அதுக்கு மேலேனா இது வந்து மேனுவல் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட். எலக்ட்ரானிக்னா அங்கே ஒரு மோட்டார் ஒன்று வச்சுருவாங்க, அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த லென்ஸை வந்து நம்ம கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து இங்கே இன்னொரு மிரர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம பார்க்குற இமேஜ். ஸோ இந்த லென்ஸு மூலிமா நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ இந்த லென்ஸில் தெரியுது பார்த்தீங்களா உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஸோ அந்த லென்ஸ் மூலிமா பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மிரர் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸ்லேருந்து எல்இடி லைட் சோர்ஸ்லேருந்து இந்த ஃப்ரெஸ்னல் லென்ஸில் பட்டு அதுலேருந்து இந்த இடத்துல இந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி மிரர்லேருந்து உங்களுக்கு லென்ஸ் வழியாக வெளியே வரும். இந்த லென்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்ம பார்க்குற இமேஜ் வந்து பெருசாக தெரியணுன்றதுக்காக. ஸோ லென்ஸோட குவாலிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்டாட்டிக் மிரர் நான் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டாட்டிக் மிரர். இது வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து ஃப்ரெஸ்னல் லென்ஸ். இது வந்து எல்இடி லைட் சோர்ஸ். ஸோ இப்போ இதுதான் பேசிக்காக பார்த்தாச்சா. இது வந்து மதர் போர்டு, இந்த ப்ரொஜெக்டரோட மதர் போர்டு. ப்ரொஜெக்டரோட போர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இது பின்னாடி. இங்கே தான் வந்து நம்ம இதில் வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணுறோம். இது ஓல்டு, இப்போ அனலாக்லாம் கிடையாது. இப்போ HDMI மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து கொஞ்சம் ஓல்டுன்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் கூட வந்து இருக்குது. ஸோ போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பேக்கில் வரும். இது வந்து மதர் போர்டு. ஸோ இந்த லென்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து லென்ஸுக்கான பவர் சப்ளையும் இங்கே போகுது பாருங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா இங்கே இது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் இதுதான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த லென்ஸு கரெக்டாக இந்த நடுவில் இருக்க கேப்பை பொறுத்து தான் உங்களோட இமேஜ் வந்து பிளர்ராக இருக்கிறதும் கிளியராக இருக்கிறதும் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இமேஜ் வந்து நல்லா கிளியராக இருக்குது, அவங்களோட ஆங்கிள் கரெக்டாக வச்சுட்டீங்க. நீங்கள் இது பாருங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணால் இது வந்து மேனுவல் ரொட்டேஷன் சரிங்களா. இங்கே பாருங்கள் மேனுவல் ரொட்டேஷன். நீங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலைன் ஆகும் இமேஜ். ஸோ இந்த ரொட்டேட்டுக்கு இந்த சென்டரில் வந்து இந்த இடத்துல வந்து
ஒரு சின்ன ரவுண்டு ஒரு டயஃப்ராகிராம் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் மேஜர் பார்ட்டி தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு மதர் போர்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட் கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறம் இங்கே எல்இடி லைட் சோர்ஸ், எல்இடி லைட் சோர்ஸ்லேருந்து பட்ட ஃப்ரெஸ்னல் லென்ஸ், ஃப்ரெஸ்னல் லென்ஸ்லேருந்து ஸ்டாட்டிக் மிரர், ஸ்டாட்டிக் மிரர்லேருந்து லென்ஸில் வெளியே வர இமேஜ். இவ்வளோதாங்க பேசிக்காக ப்ரொஜெக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த போர்டோட கனெக்ட் ஆகிடும். ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் இருக்குது பாருங்க, இங்கே இந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும். அதுக்கப்புறமா இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. ஸோ இதுதான் 4 அடிவில் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் வந்து போகும் மெயினான அந்த லென்ஸு. இது கூட நீங்கள் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே இருக்க பாருங்க எல்இடி லென்ஸு. பிராண்டட் ப்ராஜெக்டருக்கும் நாட் பிராண்டட் ப்ராஜெக்டருக்கும், அதாவது சாதா சைனீஸ் ப்ராஜெக்டருக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த எல்இடி லைட் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப நாள் வராது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து வருது. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 5 இயர்ஸ் மேலே நிறைய அவுடேட்டட் ஆகிடும் உங்களோட ப்ராஜெக்டரு. ஸோ நீங்கள் எப்படியும் புதுசாக வாங்குவீங்க, இல்லை அப்படியே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ உள்ளே வந்து இதுதான் உங்களுக்கு மேஜராக வந்து பார்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. இங்கே மேலே பட்டன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது 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 எந்த ப்ராஜெக்டர் ஓப்பன் பண்ணாலும், இது வந்து இந்த ப்ராஜெக்டர்னு இல்லை, எந்த ப்ராஜெக்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு மேஜராக வந்து இதுதான் இருக்கும் ப்ராஜெக்டர் உள்ள சரிங்களா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.